வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவனர்களால் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கட்டும். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணணும். முதலீடு பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள், முதலீடு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு அடிப்படை விஷயங்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்? நம்பர் 1, பேங்க் அக்கௌண்ட் வேணும், பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும். பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகிருக்கணும். அடுத்து பேன் கார்டுலேயும் ஆதார் கார்டுலேயும் உண்டான மொபைல் நம்பர் சரியாக உங்களிடம் இருக்கணும். அதற்குண்டான ஓடிபி எல்லாமே அந்த நம்பர் கண்டிப்பாக, மொபைல் நம்பருங்கிறது மிக அவசியமான ஒன்று. அடுத்து உங்களுக்கான ஒரு இமெயில் முகவரி. ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டலாகவே உங்களோட மெயிலுக்கு வந்துடும். அப்போ மெயில் ஐடி ஒன்று அவசியம் வேணும். அடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உண்டான பாஸ்புக் ஆர் கிராஸ் செக்டு லீஃப். இந்த அடிப்படை ஆதாரங்கள் இருந்தாலே போதுமானது. மைனராக இருக்கும்போது மைனருக்கு உண்டான ஆதார் கார்டு, அவங்களுக்கு உண்டான நாமினி அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு, பேன் கார்டு ஆகிய விவரங்கள், மைனர் பேரில் இருக்க பேங்க் அக்கௌண்ட்டு, இல்லை அவங்களுக்கு உண்டான ஒரு செக் ஆகிய விவரங்கள் இருந்தாச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீட்டு கணக்கை நீங்கள் தொடங்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி தொடங்கலாம்? லம்சமாகவும் தொடங்கலாம். இப்போது ஒரு அமௌண்ட்டை முதலீடு போட்டு 5 வருடம் கழித்து எடுத்துக்கொள்கிறேன், இல்லை 7 வருஷம் 8 வருஷம் கழித்து எடுத்துக்கிடுதேன், இல்லை ஒரு 15 வருஷம் கழித்து எடுத்துக்கிடுதேன், இப்படியும் பண்ணலாம். இல்லை எனக்கு அத்தியாவசிய தேவை நிதியை அதில் உள்ள வைக்கணும், அதையும் செஞ்சுக்கிடலாம். இதை எப்போ முதலீடு பண்ணிவிட்டு எப்போ எடுக்கலாம்? எப்போ முதலீடு பண்ணினாலும் அதற்கு அடுத்த 2வது நாளிலிருந்து நம்ம முதலீட்டு தொகையை வெளியே எடுத்துக்கிடலாம். வெளியேறுவதற்கு எதுவும் கட்டணம் இருக்கா? டெப்ட் ஃபண்டில் 7 நாள் வரைக்கும் கட்டணங்கள் கிடையாது. ஈக்விட்டி ஃபண்டில் 1 வருஷத்து வரைக்கும் கட்டணம் உண்டு. 1 வருஷத்தை தாண்டும் போது அந்த கட்டணங்கள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுகள், முதலீட்டு தொகையிலிருந்து 15% எடுத்துக்கொள்வதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. மியூச்சுவல் ஃபண்ட் சரியானதுன்னு இன்றைக்கி விளம்பரப்படுத்துகிறாங்க. இதனாலும் உங்கள் முதலீட்டு ஆலோசகர்களுடன் முதலீட்டை தொடர்ந்து கொள்வது நலம்.